வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி என்னோடய வீடியோவில் ஒரு வித்தியாசமான வீடியோ தான். முதல் கட்டத்தை பார்க்கவே விளங்கியிருக்கும். இந்த நவராத்திரி விரத நாட்களில் செய்கிற, பொங்கல் நாட்களில் செய்கிற அறுசுவையான உணவு தான் செய்ய போகிறேன். இதில் எல்லாமே இருக்க போகுது. ஒரே 10-13 நிமிஷ வீடியோவில் நீங்கள் பண்டிகை நாட்களில் செய்யக்கூடிய, முக்கியமாக நவராத்திரி போன்ற விரத நாட்களில் செய்யக்கூடிய பொங்கல் முதலாவது வாங்க பார்க்கலாம் வீடியோக்கில். இது பயத்தம்பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ சட்டி ரெடி ஆகிட்டு அதை லைட்டாக வறுத்தெடுக்க போகிறேன். லைட்டாக வறுத்துட்டாக கருக விடக்கூடாது. நல்ல வாசம் வரும் வரைக்கும் வறுத்தா சரி. பச்சை மணம் போல் நல்ல ஒரு வாசம் வரும். ஓகே, பயத்தம் பருப்பு ரெடி. தண்ணி கொதிச்சதுக்குள்ளே அதை போட போகிறேன். இங்கால அரிசி கழுவி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே கழுவி வச்சுட்டேன். தண்ணி வடிஞ்சிட்டு அதையும் போட போகிறேன். நீங்கள் விரும்பினால் அரிசி போட்ட பிறகும் பயத்தம்பருப்பு போடலாம். நான் ஏற்கனவே அரிசி கொஞ்சம் கழுவி கொஞ்சம் ஊறிட்டு அதனால தான் நான் முதல்ல பயத்தம்பருப்பு போட்டுட்டேன். ஓகே, இங்கால சட்டியில் கச்சான் வறுத்து கொண்டிருக்கிறேன். அதே சட்டியில் ஓகே கச்சான் வறுத்தாச்சு. அதையும் இங்கால எடுத்து வச்சுட்டு அதே சட்டியில் ஒரு மேசக்கரண்டி அளவில் நெய் போட்டு பொங்கலுக்கு போட வேண்டிய நட்ஸுகள், கஜு, ப்ளம்ஸ் போட போகிறேன். இது கலத்த ப்ளம்ஸ். அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த வாசம் வருது. ஓகே, நெய்யோடையே, நெய் தானே, அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டு இங்கால இப்போ எண்ணெய் போடுறேன். அடுத்த சாப்பாட்டுக்கு ஒரே தடவையிலே செய்கிறது. எண்ணெய் சூடாயிட்டு ஒரு அரை தேக்கரண்டி அதில் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், சிவப்பு வெங்காயம் வச்சுருந்தா அதையும் போட்டு நல்லா வதக்குறேன். தாளிக்க வதட்டும். நல்லா வதங்கிட்டு இப்போ நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டுது. இப்போ 4 சித்தல் மிளகாய் கையாலேயே ஒரு 3-2 அப்படின்னு உள்ளி போட்டு விடுறேன். ஓகே, சீக்கிரமாக வதங்கி கொண்டு வந்துட்டுது. இங்கால அடுத்த சாப்பாட்டுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு 2 தண்ணியில் கழுவி எடுக்க போகிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணியை கழுவி ஊற்றிட்டு அதில் தூசுகள் இதெல்லாம் எல்லாம் இருக்குதானே. நல்லா கலவு பட்டுட்டு இப்போ இது ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளே அதை அப்படியே வச்சிடுறேன் தண்ணியோடைய அந்த அவளை. இங்கால வதங்கி கொண்டிருக்கிற வெங்காயத்துக்குள்ளே கருவேப்பிலை நுள்ளி போடுறேன். நுள்ளி எல்லாம் கிள்ளி போட்டுனதை ஒரு 3/4 தேக்கரண்டி மேசக்கரண்டி அளவில் பெருஞ்சீரகம் அதையும் போட்டு வதக்க விட்டுட்டேன். இங்கால அவள் கொஞ்சம் ஊறிட்டு அதை புளிஞ்சு நல்லா தண்ணியை புளிஞ்சு எடுக்க போகிறேன். இதில் இறுக்கி புளிக்கணும். கையால் தான் புளியணும். கரண்டியால் எல்லாம் புளிஞ்சால் சரி வராது. இறுக்கி புளிஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கால இப்போ பதக்கின வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலையை பெருஞ்சீரகத்துக்குள்ளே அவிச்சு வச்சுட்டு ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க கடலை, நான் கடலை அவிச்ச வீடியோ போட்டிருந்தேங்க. அவிச்ச கடலை அதையும் நல்லா வதக்குறேன். இதுக்குள்ள நல்லா தாளி வதக்கம் சேர்ந்து அந்த அடுப்பு அரிசி பயத்தம்பருப்பு அவிஞ்சு கொண்டு இருக்குது. லைட்டாக உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிட்டேன். லைட்டாக உப்புத்தூள் தூவி இருக்கேன் கடலைக்குள்ள. அது அப்படியே
கலந்து விடுறேன். ஓகே, கடலை ரெடி ஆயிட்டுது. இங்கால அவளுக்குள்ள ஒரு 2 ஏலக்காவை உள்ளுக்கு இருக்கிற அந்த விதைகளை மட்டும் எடுத்து போடுறேன். ஒரு வாசனை வரும், அதுக்காகத்தான். கடலை ரெடி ஆயிட்டு அதை ரிமூவ் எடுத்து வச்சுட்டு நல்லா கலந்து விடுவேன். ஓகே, இங்கால சர்க்கரை தூள், அவளுக்குள்ள சர்க்கரை தூள் நீங்கள் உங்களோட இனிப்புக்கேற்ப போடுங்க. நான் எனக்கு தேவையான அளவு இனிப்புக்கு போடுறேன். இங்கால கட்டி சர்க்கரை, அது தூள் சர்க்கரை. இது வந்து கட்டியாக இருக்குது. இந்த சர்க்கரையை நான் கொஞ்சம் தூளாக அதாவது சின்ன சின்ன துண்டாக வர அளவுக்கு மிக்சியில் அரைக்கக்கூடாது. என்னென்னா அரைச்சா அது அப்படியே களியாயிடும். அதுதான் நான் உரல் அடித்தேன். நான் இப்போ இந்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு எல்லாம் நல்லா சேரணும், இந்த சர்க்கரை தேங்காய் எல்லாம். ஓகே, இங்கே அரிசி நல்லா அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இதுக்குள்ள இந்த அவளுக்குள்ளே இடித்த சர்க்கரை துண்டுகளாக கொஞ்சம் போடுறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இடக்கிட கடிவடைக்கு அதுதான் அந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன். தூள் சர்க்கரை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கட்டி சர்க்கரை அதுக்குள்ளே போட்டதுக்கு காரணம் கொஞ்சம் கடிவடம் இடக்கிட நல்லா இருக்கும். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு, ஒரு அரை தேக்கரண்டி அளவில் உப்பு தான் போடுறேன். எந்த இனிப்பு சாப்பாடுக்கும் கொஞ்சம் உப்பு கலந்தால் அதோட சுவை தனித்துவமாக இருக்கும். ஓகே, இப்போ இடித்த சர்க்கரையை பொங்கலுக்குள்ளே போடுறேன். இந்த இடித்த சர்க்கரை கொஞ்சம் காணாது, ஆனால் இன்னும் கொஞ்சம் இடிக்க போகிறேன். ஓகே, போட்டாச்சு. அப்படியே அந்த சூட்டில் நல்லா கரைஞ்சி வந்துடும். இதுக்குள்ள பசுப்பால் அரை கப் ஊற்றுறேன். நீங்கள் இது விரும்பினா பசுப்பால் போடலாம், இது மாதிரி வேணும். இது தேங்காய் பால் 3/4 கப் தேங்காய் பால். இது தேங்காய் பாலையும் விட்டு நல்லா அதை கழுவி எடுக்கணும். ஓகே, எல்லாம் நல்லா கலந்து விட போகிறேன். நல்ல வாசம் வருது. இங்கால பொங்கலுக்கு போடுறதுக்கு ஏலக்காய் லைட்டாக வறுத்து எடுக்க போகிறேன். போட்ட சர்க்கரை வந்து போதாது இனிப்பு, அதனால் நான் 10 கட்டி இந்த கரும்பு சீனி அதுக்கெல்லாம் கலந்து விடுறேன். நீங்கள் இனிப்பு உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் போடலாம் செய்கிறதா இருந்தால். ஓகே, ஏலக்காய் இங்கால ரெடி ஆயிட்டுது. நல்ல வாசம் ஏலக்காய். இங்கால இன்னொரு சாப்பாட்டுக்கு அடுத்தது உளுந்து வடை சுட போகிறேன். ஏனெண்டா 2 அவலும் பொங்கலும் இனிப்பு, கடலை கொஞ்சம் உரைப்பு, வடையும் நல்ல உரைப்பு காரமாக செய்தால் சேர்ந்து சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ உளுந்தை நான் அரைக்க போகிறேன். கழுவி எடுத்துட்டேன். ஏற்கனவே நான் ஊற வச்சுருந்தேன் நான் 1 மணி நேரம். ஓகே, உளுந்து ரெடி ஆயிட்டுது. இப்போ உளுந்தை நல்லா தண்ணி விடாமல் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கால அசல் கிருஷ்ணா நெய் 1 மேசக்கரண்டியில் பொங்கலுக்குள்ள நான் போடுறேன். இது எங்களுக்கு நெய் போட்ட பொங்கல் விருப்பம். நீங்கள் விருப்பம் இல்லாட்டிக்கு நெய் போட தேவையில்லை. அதை நல்லா சூட்டோடு இருக்க வைக்க கலந்த நல்ல நெய் வந்து உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து நெய்யில் இருக்குது. நீங்கள் விரும்பினா போடலாம், விரும்பாட்டிக்கு நெய் வாசம் பிடிக்காதவர்கள் போட தேவையில்லை. இந்த ஏலக்காவை நான் உடைச்சு அந்த உள்ளுக்குள்ள விதைகளை மட்டும் எடுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காவை இங்கால ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கிறேன். கஜு, பிளம்ஸ், கச்சான் எல்லாத்தையும் பொங்கல் ரெடியாகி கொண்டு வந்துட்டுது. அதுக்குள்ளே போடுறேன். இறக்கப்பூ முதல் ஏலக்காவும் போடுறேன். ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காண்ட விதை தான் நான் எடுத்தேன். நான் மிச்சமங்கள் எடுத்து வச்சுட்டேன் டீ போடலாமண்டு. ஓகே, இப்போ நல்லா பொங்கல் ரெடி ஆயிட்டுது. நல்லா இதை அப்படியே சூட்டை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே அந்த அடுப்புலையே விட்டால் சரி. பொங்கல் இங்கால இறக்கி வச்சுட்டேன். இங்கால கடைசியாக வடை சுடுறதுக்கு சட்டி ரெடி. அதுக்குள்ள இங்கால எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு
அங்கே போய் வடைக்கு மிக்ஸ் பண்ண போகிறேன். எல்லாமே இன்றைக்கு அப்படித்தான் செய்கிறேன். வீடியோவில் ஒன்றை செய்து கொண்டிருக்கே அடுத்தது செய்து கொண்டு இருக்கிறதால கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் செய்கிறேன். ஓகே, உளுந்துக்குள்ளே அரைச்சி வச்ச உளுந்துக்குள்ளே நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு பிடிக்கும். அது பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் ஒரு மேசக்கரண்டி அளவில் எடுத்து போட்டுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு போடுறேன். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு எல்லாம் நல்லா கலக்கணும். நல்லா கரண்டியால் கலந்தால் சரி வராது, கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு வடைக்குமா. இப்போ தண்ணியை பக்கத்தில் வச்சு கையில் நினச்சி ஒரு 4-5 வடை போட்டு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை தேவைப்பட்டால் பிறகு பிடிக்கலாம் பிடிச்சிக்க வச்சுட்டு. ஓகே, சூப்பரான வடை ரெடி ஆகிட்டு. இன்றைக்கு வடை மாவும் நல்ல பதத்தில் வந்துடுது. சில நேரங்களில் தண்ணி விட்டு அரைக்கிறேன் நான், அது வடை மா பொரிக்க போடைக்க கொஞ்சம் கஷ்டப்படுறதான். இன்றைக்கு நல்ல பதத்தில் வந்துருக்கு. சின்ன வடையாக தான் போடுறேன். ஒரு 4-5 வடை பொரிச்சு எடுத்துட்டு மிக்சியில் வைக்க போகிறேன். இந்தா நிறைய சாப்பிடல, அது உடனே சூடாக சுட்டு சாப்பிடலாம் தேவைண்டா. ஏற்கனவே சூடாக இருந்ததே கொஞ்சம் உடனே பொரிஞ்சிட்டு இப்போ அடுப்பை குறைச்சி விட்டுட்டேன். பொங்கலுக்கு கூட நான் சொல்ல மறந்துட்டேன், அரிசி நல்லா கொதித்து சர்க்கரை பால் விடுற டைமில் அடுப்பை குறைச்சி விட்டுறேன்னா, அது முதல் சொல்லணும்னு சொல்லல. அடுப்பு அரிசி வேகம் மட்டும் நீங்கள் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் விடலாம். ஆனால் அதுக்கு பிறகு ஓகே குறைச்சி விட்டுறோணும். வடை ரெடி ஆயிடுச்சுது. ஸ்வீட்டாக செய்துட்டேன். இன்றைக்கி இன்றைக்கி இதில் இந்த சாப்பாட்டில் இறங்கிட்டுன்னு பார்த்தேன்னா இன்றைக்கி இதிலெல்லாம் சாப்பிடணும் போல இருந்துச்சு. வளமையாக சோறு கறி அப்படி சாப்பிட்றத விட இன்றைக்கி வித்தியாசமாக இதுதான் எங்களுடைய லன்ச். பண்டிகை நாட்கள் வரும்போது தான் இது செய்து சாப்பிடணும்னு இல்லை, மனசுக்கு பிடிச்சிருந்தா இந்த டைமும் பண்டிகை நாட்களாக நாங்கள் மாற்றலாம். ஓகே, எங்களோட கைகள்லாம் இருக்குது. ஒரு 1.5 மணித்தியாலத்துக்குள்ளேயே இவ்வளவும் செய்து முடிச்சிட்டேன், எல்லாமே செய்து முடிச்சிட்டேன். 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே நான் சமைச்சு கிச்சனை க்ளீன் பண்ணி அந்த சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுது. ஓகே, கடலை, அவல், பொங்கல், வடை, இது சும்மா இன்றைக்கி செய்வோம்னு செய்தேன். ஓகே, நீங்கள் விரும்பினா செய்து சாப்பிட்டு பாருங்கள். பண்டிகை நாட்களையும் செய்யலாம். பிடிச்சிருந்த கமெண்ட் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோக்கள் வித்தியாசமான வீடியோக்கள் உங்களை வந்தடைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கும் அன்புக்கும் என்றும் மனமார்ந்த நன்றிகளோடு வணக்கம்.